ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் பிறந்துருச்சுங்க. இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய மாதம். கடைசியாக இந்த மாதம் வந்தாலுமே கூட ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதம் தெய்வீகத்தன்மை அதிகமாக நிறைந்த மாதம். குறிப்பாக தமிழ் கடவுளாக காணப்படக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக இந்த மாதம் சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் அவ்வளவு விசேஷமானதுங்க. முருகன் கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இந்த நாளில் மிகச்சிறப்பாக வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க. அந்த வரிசையில் தற்போது பிறந்திருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எதுவாக இருந்தாலுமே உடனுக்குடன் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் தாங்க. இந்த சூரியன் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு சுமார் 30 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு இடையிலேயே ஒவ்வொரு ராசியில் மாறக்கூடிய காலகட்டங்களை பொறுத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கும்பத்தில் பயணித்து வந்த சூரிய பகவான் தற்போது மீனத்தில் அடியெடுத்து வச்சுருக்காரு. ஸோ இப்படி சூரியன் மீன ராசியில் பயணிக்கக்கூடிய மாதத்தை தான் பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பங்குனி மாதம் ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலுமே கூட இந்த மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்கும் அதை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பலன்களானது கிடைக்குங்க. அதில் குறிப்பிட்ட இந்த பதிவில் நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கன்னிராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால எல்லாருக்கிட்டையும் இது போல் அதிகாரத்துவத்தை பண்ண முடியாதுங்க. இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். எப்போதுமே மற்றவங்களை விட சிறப்பாக செயல்பட வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணம் இயல்பாகவே கன்னிராசி நேயர்கள்ட்ட காணப்படக்கூடியது தாங்க. இருந்தாலுமே கூட இந்த கன்னிராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக விளையாட்டுத்தனத்தோடு இருப்பாங்க. ஸோ இதனாலேயே அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். இவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் அவங்கள முழுமையாக அவங்களால மதிப்பீடே செய்ய முடியும். ஸோ கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை அவங்க தன்னிச்சையாக செய்யணும் அப்படின்றத ஒரு எண்ணத்தோடு இருக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய திட்டமிடக்கூடிய திறன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா கன்னிராசி நேயர்களுக்கு புதன் தான் அதுதான் அதிபதியாக இருக்கக்கூடியவர். புதனே புத்திக்காரகன் தான். புத்திசாலித்தனம் அறிவாளித்தனமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அதிகமாகவே இவங்கள்ட்ட இருக்குங்க. இருந்தாலுமே கூட இவங்களுடைய திட்டமிடக்கூடிய செயல்பாடுகள் எதுவுமே வீணாக போகாது. ஏன்னா எதெல்லாம் தவறாக முடியுமோ அதை அவங்களால கண்டிப்பாக முன்னாடியே அலசி ஆராய்ச்சிக்க முடியும். ஸோ அவங்களுடைய திட்டமும் சிறப்பாக தான் இருக்கும். மேலும் இது மட்டும் இல்லாமல் இவர்கள் விளையாட்டுத்தனமாகவே தான் இருப்பாங்க. நிறைய விசேஷமான குணங்கள் இவங்கள்ட்ட காணப்படும். கிட்டத்தட்ட இந்த ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா அனைவரிடம் பேசும் பொழுதும் கொஞ்சம் அன்பாக தான் பேசுவாங்க. ஆனால் இவங்களுடைய தன்மானத்தை தீண்டக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ ரொம்பவே இவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாகவும் பழகணும். அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இது போல் குணாதிசயங்களோட உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவானும் சனி பகவானும் 6வது இடத்துல இப்போ இருக்க போகிறாங்க. ஸோ அற்புதமான ஒரு பலத்தோடு இவங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான வெற்றிகள் எல்லாம் உங்களுக்காக இருக்குது. ஏன்னா பங்குனி மாதம் பிறக்கும் பொழுது இந்த 2 கிரகங்களுடைய அற்புதமான அமைப்பானது உருவாகி இருக்குங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றிகளை காணக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பழசு எதுவும் கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை முடிப்பதற்கான காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைக்கப்படும்.
சூரியன் பார்த்தீங்கன்னா 7வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 7வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய வீட்டை வந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக கன்னிராசினியர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாங்க. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது முழு கவனம் வந்து செலுத்துங்க. அவசரமாக எந்த ஒரு முடிவுகளையும் வந்து எடுக்காதீங்க. முற்றிலுமாக இது போன்ற அவசர முடிவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை மீறி வந்து கோபப்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுங்க. ஸோ முடிந்த அளவுக்கு கன்னிராசி நேயர்களே இந்த காலகட்டங்களில் முன்கோபத்தை வந்து தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கூட. உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த பங்குனி மாதம் முழுக்க பலவீனமாக வந்து இருக்க போகிறாரு. ஸோ அதிகமாக யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் பேச வேணாம். ஏன்னா அதிகமாக பேசிக்கிட்டு யாருக்கிட்டையும் வந்து மாட்டிக்காமல் இருங்க. அதுதான் நல்லது. இந்த டைமில் உங்களுடைய ஆறுதலுக்காக குடும்பத்தினுடைய அந்தரங்க விஷயங்களை கூட நீங்கள் மற்றவங்கள்ட்ட வந்து பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அது தவறான ஒரு எண்ணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களை யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பலனையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த நாட்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான ரகசியங்களை ரகசியமாகவே வந்து வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம், குடும்பத்தில் அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட கூட இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்றத எண்ணத்தை வந்து கைவிட்டுருங்க. ஏன்னா இந்த நாட்களில் இது போல் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள விவாதங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இது போல் ஏதாவது அந்தரங்க விஷயங்கள் வெளிவருது தெரிய வருது அப்படின்னா இந்த டைமில் விவாதங்கள் பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குங்க. ஸோ கன்னிராசி நேயர்கள் ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். மேலும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இந்த டைம் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து 6வது வீட்டை விட்டு 7வது வீட்டுக்கு சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்குள்ள அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சிகளானது இருக்கும். பிள்ளைகளால் நிச்சயமாக நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு கையில் தொகை எதுவும் கிடைக்காம இருந்தாலுமே கூட இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் பிள்ளைகள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த தங்க நகைகளை வாங்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. சிறுக சேமித்த பணத்தை வச்சு உங்களுடைய இஷ்டமானவர்களுக்கு நீங்கள் இதை வாங்கி கொடுக்கலாம். மேலும் இந்த காலகட்டங்கள் முழுக்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய தருணம் இருக்குது. ஸோ கன்னிராசியை உடையவர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க. அமோகமாக உங்களுக்கு விற்பனை நடக்கும். ஸோ இதனால் நீங்கள் விற்பனையின் மூலமாகவே மிக உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் இப்போ எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வேலைக்கு போகக்கூடியவங்க தைரியமாக வேலைக்கு போகலாம். உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கூடவே சக ஊழியர்களுடைய ஆதரவும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. ஸோ பொருளாதாரத்தில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் தான் கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இருக்க போகுது. அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் முழுக்க நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து வெற்றி பெற போகுதுங்க. ஸோ தொடர்ந்து ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனானது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதனால் எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் சமாளிக்க முடியுங்க. மேலும் புதுசாக வேலை எதுவும் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக அந்த டைமில் வந்து தொடங்கலாம். ஏன்னா அதில் உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக வந்து கிடைக்கும். வாழ்க்கை துணையோட மட்டும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் அதுவும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நீங்கள் அனுசரித்து போங்க. இல்லைனா தேவையில்லாமல் மனஸ்தாபங்களானது உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது உருவாகும் பொழுது பெரிய அளவில் இருக்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு பிரிவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ அந்த டைமில் அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதே போல் வேலையில் நிறைய தடைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக கன்னிராசி நேயர்கள் இந்த டைமில் போராடித்தாங்க ஆகணும். இருப்பினும் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அற்புதமாக தான் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்க திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் வந்து செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கான சான்ஸ்லாம் இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லைனா ஏழை எளியவர்களாக இருக்கலாம். யாருக்காவது அன்னாச்சி பழம், மாதுளம் பழம் இது போன்ற பல வகைகளை வாங்கி நீங்கள் தானமாக வந்து கொடுங்க. அமோகமான நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க.
இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் கன்னிராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதுபோல் ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலோட எப்போதும் இணைந்திருங்க. மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.